ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாங்க. இந்த ஸ்வீட்டை பொரிய வச்சு நம்ம செஞ்சோன்னு சொன்னால் தாங்க தெரியும், மற்றபடி கண்டுபிடிக்கவே முடியாது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு சர்க்கரையை மிக்ஸி பவுலுக்கு மாற்றி அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து நம்ம பொடியை அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம எல்லா சர்க்கரையுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க, நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்க்க போகிறோம். பொடிச்சு வச்ச சர்க்கரையை ஒரு சல்லடைக்கு மாற்றி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். காய்ச்சின பால் மட்டும்தாங்க சேர்க்கணும், காய்ச்சாத பால் யூஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் பால் ரொம்ப திக்காக இருக்கணுங்க. நல்லா கலந்து விட்டு அதை தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்டுகளையும் ஒரே கப்பாலேயே நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது கூடவே 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை கூட வறுத்து சேர்த்துக்கலாங்க, அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 3 நிமிஷம் பொரியை வறுத்ததுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண பொரியை நம்ம கலந்து வச்ச சர்க்கரையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண நமக்கு பாலும் சர்க்கரையும் பத்தாத மாதிரி தெரியுங்க. அதுக்காண்டி உடனே சேர்த்துடாமல் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட அதுவே கரெக்டாக இருக்குங்க. அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுங்க, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். அதுவே கரெக்டாக இருந்தது. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நம்ம நெய் தடவி அதில் நம்ம கலந்து வச்ச மாவு சேர்த்து நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு நம்ம இந்த ஸ்வீட்டை சர்வ் பண்ணோம்னா நம்மளாக சொல்லாத வரைக்கும் இது நம்ம பொரிய வச்சு தான் பண்ணோன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. சமப்படுத்தினதும் இதை ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது செட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, நம்ம உடனே பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். வேறொரு ட்ரேக்கு மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு கிடச்சிருக்குன்னு. இப்போ இதை நமக்கு தேவையான அளவு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த ரெசிபி. பார்க்குறதுக்கு நல்லா ரிச் லுக்கு கொடுக்குங்க. உங்களுக்கு இன்னும் ரிச்சாக வேணும்னா இது மேலே நீங்கள் கொஞ்சம் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.